ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம், அதாவது இந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே அதில் மேஜராக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தா டிக்ரீஸ் ஆகுது, திடீர்னு பார்த்தா அப்டேட்டே ஆக மாட்டேங்குது. அண்ட் நம்ம வந்து அனலிட்டிக்ஸில் செக் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குது, அதே மாதிரி மானிட்டைசேஷன் பேஜில் செக் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வந்து இருக்கலாம். இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய கன்ஃபியூஷனை எல்லாத்தையுமே கிளியர் பண்ற விதமாக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வாட்ச் ஹவர்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயமா இதில் இந்த ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோக்கான லிங்க்கும் கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ராப்பராக கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வாட்ச் ஹவர்ஸ்னா என்ன, சிம்பிளான ஒரு விஷயம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ அப்பப்போ பார்க்கக்கூடிய, அதாவது நீங்கள் மேக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் எவ்வளோ செட் ஆஃப் ஆடியன்ஸ் வாட்ச் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்க்கும் போது ஒரு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா ஒரு வாட்ச் ஹவர்ஸ். அதே மாதிரி வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும். இந்த வாட்ச் ஹவர்ஸ் பத்தின பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி டீட்டெயிலா வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்டா அந்த ஒரு வீடியோவை பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ அது போக எக்ஸ்ட்ரா விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேஜரா நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் யூடியூப்ல குறிப்பிட்ட இந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வாட்ச் ஹவர்ஸ் பேஜ்ல வந்து நமக்கு ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து எதை தீர்மானம் பண்றாங்க இந்த மானிட்டைசேஷனுக்காக அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பேசிக்கா உள்ள சில விஷயங்கள் தான் கொடுத்திருப்பாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல அந்த ஒரு வீடியோ வந்து செட் பண்ணியிருக்கணும், அது வீடியோவா இருக்கணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு பப்ளிக் வீடியோல இருந்து கெயின் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கெயின் ஆகும்போது கரெக்டாக வந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை தவிர வந்து ஆட்ஸ் கேம்பெயின் பண்ணக்கூடிய வீடியோஸ், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ண அண்ட் ப்ரைவேட் பண்ண அன்லிஸ்டட் பண்ண இந்த மாதிரியான வீடியோஸ்ல இருந்து வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்காது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு வந்து உண்டு. இதில் ஒன்றோ ரெண்டோ கிடையாது, தனியாக பாலிசி டீடைல்ஸ் கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடியோ டெலிட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா ப்ரைவேட் பண்ணுறதா இருக்கலாம், அன்லிஸ்டட் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அதில் இன்க்ளூடாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது, அதாவது வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ்ல அது இன்க்ளூட் ஆகாது. அதனால நீங்க பிரைவேட் பண்ணக்கூடிய, அன்லிஸ்டட் பண்ணக்கூடிய, டெலிட் பண்ணக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ்ல உங்களுக்கு ஷோ பண்ணும். அதாவது ஓவராலா இவ்வளவு வாட்ச் ஹவர்ஸ் வந்தது அப்படிங்கிறது. பட் நம்ம மானிட்டைசேஷன் பேஜ்ல பார்க்கும்போது வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸா அதுல வந்து ஆட் ஆகி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து வேலிட் கிடையாது. இது கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க. ஒரு சில விஷயங்களும் யூடியூப் தரப்புல கொடுத்திருக்காங்க அந்த வாட்ச் ஹவர்ஸ் பாலிசில. ஸோ இதை பத்தின மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ரீசெண்டா வந்து இப்போ பாலிசி அப்டேட் வந்ததுல இருந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தோம். அதாவது வாட்ச் ஹவர்ஸ் பாலிசில இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ பார்க்கலனாலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க அந்த ஒரு வீடியோவை. இப்போ அதுக்கு அடுத்ததா நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா 3 மேஜரான டவுட். நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டிக்ரீஸ் ஆகுறது, அண்ட் இதுல ஒரு மாதிரி இருக்கு, அதுல ஒரு மாதிரி இருக்கு, யூடியூப் அனலிட்டிக்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கு, நமக்கு வந்து மானிட்டைசேஷன் பேஜ்ல ஒரு மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து அப்டேட்டே ஆக மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஒரு வீடியோவும் செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன். அடுத்தடுத்து இந்த 3 வீடியோக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. நார்மல் வீடியோக்கு ஓகே, பட் ஷார்ட்ஸ் கிரியேட்டருக்கு என்ன மாதிரி இருக்கும் இந்த மானிட்டைசேஷன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேம் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்லி ஷார்ட்ஸ்க்குன்னு தனியாலாம் அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து வேற எதுவும் கிரைட்டேரியா கொடுத்து எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் வந்து சேம் லைக் நமக்கு நார்மல் வீடியோல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வர்ற மாதிரியே தான் அந்த கிரைட்டேரியாவோட வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ குறிப்பிட்டு வந்து ஷார்ட்ஸ் வந்து நார்மல் வீடியோவா பிளே ஆகும்போது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ அதன் மூலியமா நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். ஷார்ட்ஸ் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாருமே இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்ல எப்பவுமே ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் ஸ்பீட்ல போகும்போது வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இதனால என்ன ஆகும்னா மேஜரா வந்து நிறைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து வரும். ஒரு 11K இல்லைனா 12K, ஒரு 11,000 12,000 அந்த மாதிரி வந்தாலும் ஒரு 2000 3000 இல்லைனா வந்து ஒரு 500 இந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் பேஜ், அதாவது மானிட்டைசேஷன்ல இருக்கக்கூடிய அந்த வாட்ச் ஹவர்ஸ் பேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகலாம். ஸோ இதை நினைச்சு யாருமே டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஃபர்ஸ்டே இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஷார்ட்ஸ்ல நீங்க நினைக்கிறத விட ரீச் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சிம்பிளா நீங்க வந்து ரீச் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் வீடியோ மேக் பண்ணாதான் மானிட்டைசேஷன் கிடைக்கும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து வரும், ஏர்ன் பண்ணலாம் நிறைய அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் வந்து விட்டுருங்க. உங்களுடைய கண்டென்ட்ல எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது நார்மல் வீடியோவா இருக்கட்டும் இல்லைனா ஷார்ட் வீடியோஸா இருக்கட்டும். ஸோ எப்பவுமே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரக்கூடியதா இருக்கும். நீங்க ஏர்னிங்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாம கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து பெட்டரா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுடைய யூடியூப் மானிட்டைசேஷன்ல இந்த வாட்ச் ஹவர்ஸ்ல இருக்கக்கூடிய சில டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைக் வந்து மானிட்டைசேஷன் நீங்க நினைச்சதை விட குயிக்கா வந்து கிடைச்சிடும். ஏன்னா நீங்க வந்து மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுக்காக தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கேள்வி மற்றும் சந்தேகங்கள் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.